இது உங்கள் லைட் சவுண்ட் சேனல். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து மாசம் மாசம் பொருட்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அரசாங்கம் விதிமுறை விதிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, நம்ம வந்து மாசம் மாசம் எப்படி பொருட்கள் வாங்குவோம்னா, ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமா தான் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். அதாவது ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிற கருவி இருக்கும். அதுல நம்ம நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பொருட்கள் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ பல பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் விழாது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய கண் கருவிலேயே பதிவு செஞ்சு பொருட்கள் வாங்குற மாதிரி புதுசா நம்ம அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க, பட் இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரல. மே 15 இருந்து செயல்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மே 15 இருந்து அதாவது சம் டிஸ்ட்ரிக்ட்ல 60 to 70 ரேஷன் கடையில இந்த கண் கருவிழி பதிவு செய்யும் இயந்திரம் மூலமா அவங்க பதிவு செஞ்சு ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5.3 lakhs ரேஷன் கடைகள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் மூலயமா வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் வந்து கண் கருவிழி மூலயமா நம்ம பதிவு செஞ்சு நம்ம பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்து நம்மளுக்கு இவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, நான் இந்த மாதம் வாங்கல அப்படிங்கிற இஷ்யூஸ் இருக்கவே இருக்காது. ரெண்டாவது விதிமுறை என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது என்னன்னா, நம்ம வந்து இப்போ நம்ம மாதம் மாதம் பொருட்கள் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும். நம்ம இத்தனாம் தேதி வந்து இந்த பொருட்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்ட்டு மெசேஜ் வந்துடும். ஆனால் இனிமேல் அப்படி இல்லை, டிஜிட்டலைஸ் மூலயமா அப்போவே அவங்க நம்மளுக்கு அச்சடிச்சு அந்த பில் கொடுத்துருவாங்க. அதாவது டிஜிட்டலைஸ் முறைப்படி நம்மளுக்கு இனிமேல் பில் வந்துடும். மூணாவது என்னன்னா, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் என்னன்னா ஜூன் மாதத்துல நியூ ரேஷன் கார்ட்ஸ் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, வழங்க போறாங்க. ஸோ அவங்கெல்லாம் மறுபடியும் நீங்க ரூபாய் 1000 பெற தகுதியா இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் மறுபடியுமே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த 1000 ரூபாய் வழக்கம் போல நீங்க வாங்கிக்கலாம். இதுதான் நம்ம அரசாங்கம் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ செயல்படுத்த போறாங்க. இதுதான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான புதிய அப்டேட். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.